இங்க பாருங்க, நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 ஜெப குறிப்புகள். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்ண போகிறார் ஆண்டவர். இதுதான் இன்னைக்கு 18வது அற்புதமாக நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில நடக்கட்டும்னு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். 5 அப்பங்க 2 மீனுங்க, 5000 பேருக்கு மேல எல்லாம் திருப்தி அடைஞ்சாங்க சாப்பிட்டு. மீதியான துணிக்கையும் எடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபை நம்ம வாழ்க்கையில நடக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தயவு அடையாளப்படுத்தப்படணும் இல்லையா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்றீங்களா? 10 காரியம். முதல் காரியம், எங்க குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளுக்கு நீங்க சந்திக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்கு ஆண்டவரே, அதை நீங்க பெருக செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்களேன். இந்த இரவு ஆண்டவர் அதில் அற்புதம் செய்வார். 2வது, பொருளாதார குறைபாடுகள் முற்றிலுமா நீங்கணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. எங்க கையின் ஆசீர்வாதத்தை, உழைப்பை ஆசீர்வதிங்கப்பான்னு கேளுங்க. அப்படி நீங்க கேட்கும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறது உங்களால பார்க்க முடியும். 3வது, உங்க தொழில, உங்க வியாபாரத்துல, உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல ஏசப்பா எங்க உழைப்பை ஆசீர்வதித்து ஒரு புதிய அடையாளத்தை, புதிய வளர்ச்சியை, புதிய வாய்ப்பை கொடுங்கப்பான்னு நீங்க கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயம் அதை உங்க வாழ்க்கையில செய்ய போதுமானவரா இருக்கிறாருங்க. போதுமானவரா இருக்கிறார். ஏமே 4வது, உங்க குடும்பத்துல உணவு, ஆடைகள், சில தேவையான சில காரியங்கள் ஒருவேளை கிடைக்காம போகலாம். அன்றாட தேவைகள்ல சில நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் வரலாம். இயேசுவேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா தேவைகள் சந்திக்கப்படட்டும், அன்றன்றைக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஜெபிச்சுட்டு படுங்களேன். நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். 5வது பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம். அதுக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு இருக்காங்க? ஒருவேளை குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்களா? இந்த 2த்தையும் தேவ சமூகத்துல வைங்க. உங்க கரத்தினால எங்களுக்கு கர்ப்பத்தின் நீ கொடுங்கப்பான்னு கேளுங்க. கொடுத்திருந்தா அதை ஆசீர்வதிங்கப்பான்னு கேளுங்க. இது 2த்தையும் தனித்தனியா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவைக்கற்றபடி ஜெபிச்சுட்டு படுங்களேன். ஒரு அற்புதத்தை இந்த இரவே நீங்க பார்ப்பீங்க. ஏமே 6வது, குறைவான பொருட்கள் தான் உங்ககிட்ட இருக்கு, ஆனா அதை பெருக செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சில விஷயங்கள் குறைவுதான், அது 5 அப்பம் தான் இருக்கு, 2 மீன் தான் இருக்குன்னா அதை மாத்தவே முடியாது. ஆனா இயேசு வந்தார்னா அதை மாத்துவார். சிறு பையனால மாத்த முடியாது, சீசர்களால மாத்த முடியாது, ஆனா இயேசுவால மாத்த முடியும். உங்க அப்பாவை ஆசீர்வதிச்சு, உங்க அம்மாவை ஆசீர்வதித்து, உங்க சொத்தை ஆசீர்வதிச்சு, உங்க நகையை ஆசீர்வதிச்சு, உங்க தேவைகளை ஆசீர்வதிக்க இயேசுவால முடியுங்க. தயவு செய்து அதுக்காக நல்லா ஜெபிச்சுட்டு இந்த இரவு படுங்க. ஆசீர்வதிங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். 7வது பாருங்க, உங்க குடும்பத்துல பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மனசு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. குறைவுகள் மாறணும்னு சொல்லி அதுக்காக பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதாவது குறைவுகள் எப்போ நிறைவாய் மாறணும்னா பகிர்ந்து கொடுக்கும் போதுதான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கும் போதுதான். ஆண்டவரே எங்களுக்கு தேவையை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ப்பான்னு சொல்லி நல்லா ஜெபிங்க. உங்க கையை ஆசீர்வதிப்பார், அவங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். ஏமே 8வது பாருங்க, உங்க கடன், உங்க பொருளாதார சுமையிலிருந்து ஒரு விடுதலை. உங்க வாழ்க்கையில எவ்வளவு கடன் இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு தேவை இருக்கு, இதெல்லாம் மாத்துங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்க 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 தேவன் இந்த இரவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செஞ்சு அதை நிச்சயமா மாற்றுவார். அதனால கடனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு படுங்களேன். தேவன் பெரிய அற்புதத்தை செய்வார். 9வது, உங்க வீட்டுல எதையும் வீணாக்காதபடி அந்த துணிக்கையை கொண்டு போகிற ஒரு ஆசீர்வாதம், அதை ஞானத்தோடு பயன்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுங்க. எப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப 5 அப்போ 2 மீனை பெருக செய்வார்னா, மீதியானது வெஸ்ட் போகாம, தூக்கி போடாம, அதை அலட்சியமா பார்க்காம அதுக்காக காத்திருக்கும் போது, அதுக்காக ஜெபிக்கும் போது தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்கிறார். ஏமே 10வது, ஒரு குடும்பம் தேவனுடைய பெருக்கத்தினுடைய சாட்சியாய் மாறணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி மாறணும், கடன்ல இருக்கிறவங்களுக்கு கடன் சுமை நீங்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உண்டாகணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு இந்த இரவு தேவ பாதத்துல ஆண்டவரே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு படுங்களேன். இந்த 18வது அற்புதம், பெருக்கத்தை கொடுக்கிற அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏமேன்.